ஓகே, குட் ஈவினிங். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெயின்ஸ் கிளாஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய குரூப் 2 ஓட மெயின்ஸ்க்காக இப்பத்துல இருந்து அதுக்கான கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்லோவா ஒவ்வொரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்கை படிக்க போறோம். இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இதுக்கு என்ன பேர் வச்சிருக்குன்னா ரீஸ்டார்ட் பேட்ச். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இந்த படம் பார்த்துருப்பீங்க, இல்லை எந்த குரூப் 2ல வந்து சரியா பண்ணாமலும் விட்டுருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் நம்ம வந்து ஒரு 1300ன்றது ஒரு மொத்தமா பார்க்கும்போது ஒரு 2000 வேகன்சியான வரும். ஓகேங்களா? இப்போ 1300னா அது எண்ட் ஆகும்போது ஒரு 2000 வேகன்சி. ஸோ அந்த 2000 பேருக்குள்ள நம்மளும் ஒரு வேலை வந்து வாங்கணும்ன்றதுக்காக நீங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ அதுக்காக ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுதான் ரீஸ்டார்ட் பேட்ச். யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க. ஸோ இந்த பேட்ச் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தோம்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து டெஸ்ட் வைக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தான் வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் ஒன்னோட டாபிக். டெஸ்ட் ஒன்ல நம்ம என்ன பண்ண போறோம், சிலபஸ்ல இருக்கிற மொத்தம் பார்த்தோம்னா உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த 3 சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து வச்சு அது மூலமா வந்து நம்ம ஸ்லோவா வந்து பில்ட் பண்ண போறோம் ஒரு டெம்போ. ஓகேங்களா? நம்ம எழுதவே தெரியாத ஒருத்தருக்கு வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்து, எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து, எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்து, அவங்களும் வந்து பார்த்தோம்னா ஒரு வேலை வாங்குற அளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி பில்டிங் பண்ண போறோம். அதுதான் இந்த டெஸ்ட் சீரிஸ். டெஸ்ட் சீரிஸ்னா என்ன? அங்க கேட்கற கொஸ்டினுக்கு சரியான பதில் எழுதணும். அங்க நிறைய எக்ஸாம்ல போய் எழுத முடியுமான்னு பார்த்தா எழுத முடியாது. அதுக்கு முன்னாடி நிறைய பிராக்டிஸ், நிறைய படிச்சிருக்கணும், நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நம்ம வந்து நம்மளோட தனித்திறமையை வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்லாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறவங்க சிலபஸை கிளியரா தெரிஞ்சுக்கணும். இதுதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஏதாச்சும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுல வந்து பார்த்தோம்னா சேட் இருக்கும். அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் பாக்குறேன். இப்போ நம்ம கிளாஸ்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நீங்க சிலபஸை தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்கக்கூடிய சிலபஸை A to Z அந்த வார்த்தை பார்த்தா இப்ப இந்த வார்த்தை வந்து இந்த சிலபஸ்ல இருக்கு, இது இந்த சப்ஜெக்ட்ல வரும்ன்றது உங்களுக்கு தெரியணும். இதுதான் முதல் ஸ்டெப். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன ஸ்டெப், என்னென்ன புத்தகம்லாம் படிக்கணும், இந்த மாதிரி அதுக்கடுத்து அந்த சிலபஸை எப்படி பிரிச்சு படிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே நாள் எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா பார்த்தோம்னா கத்துக்கலாம். பட் உங்களுக்கான டைம் இருக்கிறதுனால நம்ம ஸ்லோவா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொன்றும் சொல்லி தருவோம். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன சொல்லி தர போறேன்னா சிலபஸ் எப்படி பிரிக்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி படிக்கிறது, இது 2 விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் பிரிக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த சிலபஸ் ஞாபகம் வச்சுக்க தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒன்று படிக்கிறீங்க நீங்க, அது வந்து இந்த சிலபஸ்க்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியணும். ஓகே, நாளைக்கு ஒரு வறுமையை பத்தி ஒரு ஒரு ஆர்டிக்கல் வருது. ஓகேங்களா? வறுமை வந்து இந்தியால ஒழிக்க முடியாத ஒரு அரக்கனா இருக்கு, அதுக்கு என்னென்ன வழிலாம் வறுமையை ஒழிக்கலாம் அப்படின்னு நிறைய சஜஷன் கொடுத்து ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னா நீங்க வந்து யோசிக்கணும். ஓகே, அந்த வறுமையை பத்தி ஒரு கொடுத்துருக்காங்க, வறுமைன்றது நம்மளோட சோசியோ எக்கனாமிக் இஷ்யூல வருது, அப்போ இதை படிச்சுக்கணும்னா இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நம்ம அங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ முதல் விஷயம் என்னன்னா சிலபஸை புரிஞ்சுக்கணும், சிலபஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் வந்து மொத்தம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட். ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3 சப்ஜெக்ட். இந்த 3 சப்ஜெக்ட்லயுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது சேர்ந்து வரும். அதனால கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தனி சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கல. 3 சப்ஜெக்ட் தான். முதல் சப்ஜெக்ட் என்னன்னா சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், சமூக பொருளாதார பிரச்சனைகள். ஓகே, சமூக பொருளாதார பிரச்சனைகள், சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ. இதுதான் உங்களோட முதல் சப்ஜெக்ட். என்னன்னா இந்த நாட்டுல நடக்கக்கூடிய குற்றம், ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு என்ன தீர்வு, நம்ம என்னெல்லாம் பார்ப்போம். இப்போ ஒரு நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தா மத கலவரம் நடக்கும். அப்ப அது என்ன, டைரக்டா நம்ம சிலபஸ்ல இருக்கும். ஓகேங்களா? மத கலவரம். அப்போ அது வந்து ஒரு ரிலீஜியஸ் இஷ்யூ. அப்ப நேரம் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் இஷ்யூ. தீவிரவாதி, இதனால இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, டெரரிசம். பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா அநீதி நடக்குது, சோசியல் இன்ஜஸ்டிஸ். படிப்பறிவு இல்லை, வறுமை இருக்கு, சுத்தம் இல்ல, சுகாதாரம் இல்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி நம் நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைய படிக்கிறது தான் இந்த சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ. ஓகேங்களா? ஒரே நிமிஷம் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூன்னு என்னன்னா இந்த சப்ஜெக்ட்ல என்ன படிக்க போறோம்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள். சமூகம்னா நம்ம சொசைட்டி.
நீ, நான் எல்லாரும் சேர்ந்து சமூகம். பொருளாதாரம்னா இது எக்கானாமிக்கா. நம்ம வந்து சில பேர்கிட்ட காசு இல்லாம இருக்க தொட்டுட்டா வறுமையில இருக்கான். வறுமையில இருக்கும்போது சுத்தமாவும் ஒரு சுகாதாரமான வாழ்க்கை வாழ முடியாது. அதனால வறுமை, சுத்தம், சுகாதாரம் இல்லாத போது படிப்பறிவும் இருக்காது. படிப்பறிவு இல்லைன்னா வேலை இருக்காது. வேலை இல்லைன்னா மறுபடியும் வறுமையில இருப்பான். அப்ப இது இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த வறுமை சங்கிலின்னு சொல்லுவாங்க இதெல்லாம். இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி படிக்கிறது தான் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ, சமூக பொருளாதார பிரச்சனைகள். இதுல எல்லாமே வந்து பார்த்தா பிரச்சனை படிப்போம். ஓகே, எல்லாமே பிரச்சனை தான், மோஸ்ட்லி பிரச்சனை தான் அதுல இருக்கும். பிரச்சனைனா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ எனக்கும் உங்களுக்கும் சண்டைனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம என்னெல்லாம் படிப்போம்னா, ஒரு பிரச்சனை, ஓகே, ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கான காரணம், ரீசன், ஏன் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரீசன் நீங்க படிப்பீங்க. இப்போ வறுமை இருக்கு, இந்தியாவுல வந்து வறுமை இருக்குன்னா ஏன் இந்தியாவுல வறுமை இருக்கு, அதுக்கான காரணம் வந்து நீங்க தேடுவீங்க. ஓகே, படிப்பறிவு இல்லப்பா, இருக்கிற மக்கள் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 74% இந்தியர்கள் தான் படிச்சிருக்காங்க. 26% இந்தியர்கள் படிப்பறிவு இல்ல, அதனால வறுமை ஒரு காரணம். ஓகே, சைல்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இல்லிட்ரசி சொல்லட்டுமா, அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும் இந்த வறுமைக்கு. சரியான வேலை வாய்ப்பு இல்ல, ஓகேங்களா, அது ஒரு காரணமா இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன காரணத்தை நீங்க கண்டறியணும். இந்த சப்ஜெக்ட்ல நீங்க இதெல்லாம் படிப்பீங்க. ஒன்ஸ் காரணம் கண்டறிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பிரச்சனை தெரியுது, இதுதான் காரணம் தெரியுது, இந்த காரணத்தை சரி பண்ணணும். அப்போ இதுக்கான சொல்யூஷன் தரணும். அப்போ படிப்பறிவு கொடுங்கப்பா, எல்லாருக்கும் எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுங்க, படிச்சுட்டா வேலைக்கு போயிடும், வேலைக்கு போயினா வறுமை போயிடும் அப்படின்னு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். இந்த சொல்யூஷன் எப்படி தருவீங்க? மோஸ்ட்லி பார்த்தா நீங்களே ஒரு சொல்யூஷன் தர மாட்டீங்க. அரசாங்கத்துல நிறைய திட்டங்கள் வகுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அனைவருக்கும் கல்வி. ஓகேங்களா? அனைவருக்கும் கல்வி, 14 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் ஆகணும், அரசாங்கத்துல சட்டம் இருக்கு. அந்த மாதிரி அரசாங்கத்துல என்னென்னலாம் ஸ்கீம்ஸ், ஆக்ட் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க சொல்யூஷனை தரணும். இவ்வளவு சொல்யூஷன் கொடுத்தோம், ஏதாச்சும் மறுபடியும் இதுல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அதுக்கு என்ன பிரச்சனை, அந்த மாதிரி அடுத்த கட்டம் இதுவும் போதும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, இந்த பிரச்சனையோட வகைகள் என்ன, சில பிரச்சனைகளுக்கு வகைகள் இருக்கும். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது, வேலையின்மைன்றது ஒரு பிரச்சனை. அதுலயே பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் படிப்பீங்க. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேங்களா, டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி அதுக்குள்ளேயே நிறைய வகைகள் இருக்கும். அப்போ ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிறோம், அந்த பிரச்சனையில ஏதாச்சும் வகை இருக்கா தெரிஞ்சுங்க. அந்த பிரச்சனையில என்ன காரணம், எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுப்போம். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, அந்த பிரச்சனைக்கான பதில் தான் என்ன, அது இந்த பிரச்சனை இப்படிதான் இந்தியாவில இருந்து சுத்தமா எடுத்துடலாம். கடைசியில பார்த்தோம்னா அதுக்கு என்ன அரசாங்க திட்டம் என்ன. இப்போ வறுமையை ஒழிக்கணும்னு நான் சொல்றேன், ஒரு பிரச்சனை, நேரா போயிட்டு பதில் வந்து நீங்க என்ன எழுதுவீங்க, நீங்களே வந்து ஒரு ஸ்கீமை உருவாக்க முடியாது. அரசாங்கத்துல என்னென்ன ஸ்கீம் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க, அந்த ஸ்கீமை வந்து சரியா வழிமுறைப்படுத்துறது மூலமா அதுக்கான தீர்வு வந்து காணலாம். ஓகேங்களா? இப்படிதான் போகணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இந்த சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டோட ஓவர் வியூ. சோ இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க இருக்கிறது எல்லாமே பிரச்சனைங்க. ஓகேவா? இதுல இருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா பெரும்பான்மையான சிலபஸ் இதுல பிரச்சனை தான் இருக்கும். அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு வந்து நீங்க கொடுக்கணும். அந்த பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் இந்த சப்ஜெக்டோட ஒரு ஜெனரலான ஒரு ஓவர் வியூ. அடுத்த சப்ஜெக்ட் என்ன, அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட், நிர்வாகம். ஓகேங்களா? இந்த அரசு எப்படி இயங்குது, ஓகேங்களா, மத்திய அரசு எப்படி இயங்குது, மாநில அரசு எப்படி இயங்குது, இங்க இருக்கக்கூடிய மாவட்டம், ஒரு கலெக்டர் இருக்கிறாருன்னா அந்த கலெக்டருக்கு என்னென்னலாம் பவர், அந்த கலெக்டர் கீழே யார் இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க, அவரு கீழே யார் இருக்கிறாங்க, ஆர்ஐ இருக்காங்க, ஆர்ஐ கீழே யார் இருக்கிறாங்க, விஓ இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பவர், ஒரு விஓ என்னென்ன வேலை எல்லாம் செய்வாங்க, நிர்வாக ரீதியாக படிக்கிறது தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன். பெரும்பான்மையான கொஸ்டின் நிர்வாகத்தை சம்பந்தப்படுத்தி வரும். அது மட்டும் இல்லாம இதுல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் பத்தி படிப்போம். ஓகே, அங்க இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. ஓகேங்களா? ஒரு ஒரு சைக்ளோன் வருது, ஒரு புயல் உருவாகுதுன்னா கடல் ஓரத்துல இருக்கிறவங்களாம் வந்து எந்த மாதிரி தற்காத்துக்கணும், ஓகேங்களா, அவங்க எப்படி அந்த புயல்ல இருந்து பாதுகாத்துக்கலாம் தங்களை, அந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடரை பத்தியோ, ஒரு நிலநடுக்கம் வந்தா என்ன பண்ணுவீங்க கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிலநடுக்கம் வந்தா நம்ம
இந்த மாதிரி மரத்தோட்டுல போகக்கூடாது, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஒரு மின்னல் அடிக்கும் போது பச்சை மரத்துக்கு கீழே போகக்கூடாது. அதே போலதான் பேரிடரை பத்தி படிப்பீங்க. அதுக்கடுத்து தொழிற்சாலைகள், இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை பத்தி படிப்பீங்க. இந்த எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் எங்க அங்க இருக்கு. இப்போ வந்து திருப்பூர், ஓகேங்களா, திருப்பூர் இந்த இடத்துலலாம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகமா இருக்கு. ஏன் திருப்பூர்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகமா இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா. சென்னை, ஓகேங்களா, சென்னையில வந்து பார்த்தோம்னா அதிகமான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. வாகனங்கள், பெரிய பெரிய வாகனங்கள்லாம் உற்பத்தி பண்ற மாதிரி. ஏன் சென்னையில மட்டும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தா நிறைய இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கும். சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார், சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார், தொழிற்சாலைகளை உருவாக்குறதுக்காக நிறைய காரிடார் ஸ்கீம்ஸ், ஓகேங்களா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, இந்த மாதிரி நிறைய அரசாங்கம் உருவாக்கி இருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை மேற்காக. அது எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இது மட்டும் இல்லாம அரசாங்கத்தோட திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டங்களும் ஸ்டேட் கவர்மெண்டோட திட்டங்களும் பத்தி இதுல வந்து அதிகமா கேள்வி வரும். சோ இந்த 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 சிலபஸ் முழுக்க முழுக்க அரசாங்கத்தையும் அரசாங்கத்தினால நடக்கப்படுற திட்டத்தையும் பத்தி தான் இதுல வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து முக்கியமா பார்த்தா பட்ஜெட். பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் எப்படி உருவாக்குவாங்க, பட்ஜெட்டோட வகைகள், ஓகேங்களா, பட்ஜெட்டோட ரோல் என்ன, பட்ஜெட்னால என்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாம ரோல் ஆஃப் ரெக்யூர்மெண்ட், ஆள் சேர்ப்பு. இப்போ டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்குல்ல, இவங்களாம் எப்படி ஆள் எடுக்கிறாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, அவங்களோட வேலை என்ன, இதெல்லாம் வந்து இந்த சப்ஜெக்ட்ல நீங்க படிப்பீங்க. ஓகேவா. கடைசி சப்ஜெக்ட், ஓகேங்களா, கடைசி என்னன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கடுப்பா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சயின்ஸ். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் படிச்சவங்க, +2ல கம்ப்யூட்டர் படிச்சிருப்பாங்க, ஐடி முடிச்சிருப்பாங்க, இல்ல சயின்ஸே படிக்காத ஒரு கேண்டிடேட்டா இருப்பாங்க. அவங்கலாம் வேற வழியில சயின்ஸ் படிச்சே ஆகணும். இதுல என்னெல்லாம் படிப்பீங்கன்னா பிசிக்ஸ் படிப்போம், இயற்பியல், ஓகேங்களா, இயற்பியல் படிப்போம், கெமிஸ்ட்ரி படிப்போம், வேதியியல் படிப்போம், அடுத்து பயாலஜி, ஓகே, உயிரியல், பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே படிப்போம். அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், இதுல இருந்தெல்லாம் நம்ம படிப்போம். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புத்தகத்தை படிச்சா கூட உங்களால ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும், முழுசா இல்ல ஓரளவுக்கு. +2 புக்குக்கும் நீங்க வந்து சில இதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும். இதுல வந்து கொடுத்துருப்பாங்க எண்டோகிரைன் சிஸ்டம்னா, எண்டோகிரைன் சிஸ்டம்னா என்ன பேசிக்கா தெரியணும். ஓகேங்களா, எண்டோகிரைன்னா என்ன, எக்ஸோகிரைன்னா என்ன, எண்டோகிரைன்ல எந்தெந்த ஹார்மோன்லாம் உற்பத்தி ஆகும், அது எந்தெந்த ஆர்கன் உற்பத்தி ஆகுது, இந்த ஹார்மோன் அதிகமா உற்பத்தி ஆகும்னா என்ன நோய்கள் வரும், கம்மியா உற்பத்தி ஆகும்னா என்னென்ன நோய்கள் வரும், அந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதே கெமிஸ்ட்ரியில பார்த்தோம்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ஸை வச்சு, ஓகேங்களா, ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரும். அதனால நம்ம கொஞ்சமா அதை உடைச்சு உடைச்சு நம்ம படிப்போம். இப்போ லென்ஸ்னா அப்ளிகேஷன் ஆஃப் லென்ஸ், ஓகே, கான்கேவ் கான்வெக்ஸோட யூசஸ் கேட்பாங்க. ஒரு 3 மார்க் 6 மார்க்ல கான்கேவ் கான்வெக்ஸோட யூசஸ் என்ன அப்படி கேட்கும்போது நீங்க எழுதணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜென்ரலா சயின்ஸை பத்தி கேட்பாங்க. சாரி, கவர்மெண்டோட இந்த சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பாலிசிஸ். இங்க வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் சயின்ஸ்க்காக நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. DRDO டிஃபென்ஸுக்காக, CSIR, ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா இஸ்ரோ. இந்த மாதிரி ஆர்கனைசேஷனோட பங்கு என்ன, நாட்டோட முன்னேற்றத்துல இவங்க பங்கு என்ன, இவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பொதுவான சயின்ஸை பத்தியும் இதுல வந்து கேள்வி வரும். இதை தாண்டி வந்து பார்த்தா டெக்னாலஜி ஓரியன்டட்ல போவாங்க. நானோ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓகேங்களா, இப்போ புதுசா இருக்கக்கூடிய 5G, 4Gக்கும் 5Gக்கும் என்ன வித்தியாசம், இந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய வந்துச்சு, ஏஐ வந்துச்சு, எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா மாறிடுச்சு. இதெல்லாம் பத்தி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுதான் வந்து இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ல நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இதுதான் சப்ஜெக்டோட ஓவர்வியூ. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்லயே பார்த்தாலும் இதே தான் கொடுத்துருக்கோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா நான் சொன்னதுல? உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா ஒரே ஒரு எஸ் மட்டும் சொல்லுங்க, நான் அடுத்த கட்டம் போறேன். இப்போதைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கட்டத்துல இருக்கும். ஓகே, சரி. ஸோ இதுதான் வந்து இந்த சப்ஜெக்டோட கோட். இந்த சப்ஜெக்ட இந்த என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன படிக்க வரைக்கும் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த சப்ஜெக்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த சிலபஸை பார்த்தோம்னு வச்சுங்க, பார்க்கறதுக்கே ஒரு 7-8 லைன் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்குது, இது கஷ்டமா இருக்குமா அப்படி பார்த்தோம்னா இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இன்னொரு கிளாஸ் நான் எடுப்பேன். ஓகேங்களா, ஒரு 1/2 hour இருக்கும். அந்த 1/2 hour கிளாஸ் வந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வரப்போகுது, 1/2 hour வந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறத இதை நீங்க படிக்காம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா, இது எல்லாமே எல்லாத்துலயுமே
படிக்காம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் எப்படின்னா சிலபஸ் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி. ஏன்னா சிலபஸ் தெரிஞ்சாதானே நீங்க நியூஸ் பேப்பர்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு புக்லயோ படிக்கும்போது இந்த சப்ஜெக்ட் இப்ப டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நாளைக்கு வந்து நீங்க வந்து ஒரு பாலிசி படிக்கிறீங்க, நேஷனல் இ கவர்னன்ஸ் பாலிசி நியூஸ் பேப்பர்ல, ஓகேங்களா, இல்ல தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பாலிசின்னு படிக்கும்போது ஓகே இது நம்ம சிலபஸ்ல இருக்குதுப்பா, இதுல இருந்து ஏதாவது கேள்வி வரலாம்ப்பா அப்படின்னு ஒரு நோட்ஸ் எடுத்து வைக்க முடியும். அதனால இந்த சிலபஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு உங்களுக்கு இந்த வாரத்துல ஒரு கிளாஸ் இருக்கும், ஓகேங்களா. இப்ப நம்ம போறது இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுக்கு என்ன பண்ணணும், ஓகே. ஸோ நம்ம போறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் போயிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கோம். இதோட ஓவர் கிளாஸ் மோஸ்ட்லி இந்த வாரத்தோட டெஸ்ட்ல நீங்க எப்படிலாம் படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத சொல்றது தான் இந்த ஓவர் வியூ கிளாஸ். இந்த கிளாஸ் என்ன சொல்லுவோம்னா சிலபஸ் இதுதானா, அந்த சிலபஸ்ல என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஜென்ரலா ஒரு ஐடியா கொடுப்போம். இந்த ஐடியாவை நீங்க யூஸ் பண்ணி கிளாஸ் நடத்துவாங்களா அந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணி அதுக்கடுத்து இதை தாண்டி நீங்க நோட்ஸ் ஏதாச்சும் எடுத்து அடுத்த கட்டத்தை நீங்க மூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி, ஒரு இன்ஜின்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற கிக்கர் மாதிரி தான் இது. ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சிலபஸை தெரிஞ்சுக்கும். ஓகே, இந்த வாரம் டெஸ்ட், இந்த வாரம் என்ன டெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட், இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய மொத்த வார்த்தையில ஒரே வார்த்தை தான் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, ஓகேங்களா. இது சயின்ஸ்ல வந்து நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா சுற்றுச்சூழல், ஓகேங்களா. அதை பத்தி படிக்க போறோம். அடுத்து எப்படின்னா அவ்வளவு பெரிய சிலபஸ்ல ஒவ்வொரு வார்த்தையா படிக்கிறோம், ஒரு வாரத்துக்கு ஒரு வார்த்தை, ஓகேங்களா. அப்படி அதுக்கடுத்து பார்த்தோம் இ கவர்னன்ஸ், மின் ஆளுமை. ஓகே, இ கவர்னன்ஸ் இப்போ வந்து நம்ம போறோம் இ சேவை மையம் போய் அப்ளை பண்றோம், அதெல்லாம் வாங்குறோம்ல, அது எல்லாமே என்ன இ கவர்னன்ஸ், ஓகேங்களா. மின் ஆளுமை, இப்போ ஒரு பட்டா வாங்கணும் வீட்டுக்கு, நீங்க நேரா போயிட்டு பட்டா சிட்டான்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதுல அடிச்சு நம்மளோட சர்வே நம்பர் அடிச்சு பண்ணா நம்ம பட்டா நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகே. இது எல்லாமே என்ன மின் ஆளுகை, எல்லாமே வந்து கவர்னன்ஸ். நம்ம அரசாங்கத்துக்கிட்ட ஏதாச்சும் ஒரு வாங்கணும், ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும்னா இங்க இருந்தே ஆப்லயே அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஓபிசி சர்டிபிகேட் வேணும்னா நான் இங்க இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் வெப்சைட் போயிட்டு. இதுதான் வந்து மின் ஆளுகை, அதை பத்தி நம்ம படிக்க போறோம் இந்த வாரம், ஓகேங்களா. ஸோ இ கவர்னன்ஸ், மின் ஆளுகை. அடுத்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு, ஓகேங்களா. இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் தொகை, ஓகே. எங்க உலகத்திலேயே பார்த்தோம்னா இது இன்னும் நிறைய பேர் சொல்றீங்க, இந்தியா இப்பத்தி வரைக்கும் 2 தான் நான் வச்சுங்க. ஐநா சபை சொல்லும், வேர்ல்டு பேங்க் சொல்லும் இந்தியா ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்திய அரசாங்கம் சொல்லணும், ஓகேங்களா. இந்திய கவர்மெண்ட் சொல்ற வரைக்கும் நம்ம வேர்ல்டுல செகண்ட் தான், நோட் பண்ணிங்க இதை. ஆனா யூஎன் என்ன சொல்லும், யூஎன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ப்ரிடிக்ஷன், ஓகேங்களா. நம்மளோட சென்சஸ் எடுத்து முடிச்சாதான் நம்ம ஃபர்ஸ்ட். சென்சஸ் நம்ம எடுக்கல இப்ப வரைக்கும், 2011 சென்சஸ் தான் நம்ம பயன்படுத்துறோம். இது நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை கேட்டிருந்தாங்க, அதனால நான் சொல்றேன். இப்ப வரைக்கும் நம்ம உலகத்துல 2வது பெரிய மக்கள் தொகை நாடுதான். ஆனா மத்த சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க அப்ப இந்தியா வந்து சைனாவை தாண்டிட்டாங்க, இந்தியா சைனாவை தாண்டிட்டாங்கன்னு. இது கிட்டத்தட்ட 2022 இருந்து சொல்லுகிறாங்க. 22ல தாண்டிட்டோம், 23ல தாண்டிட்டோம், 24 வந்துட்டோம். நம்ம சென்சஸ் எடுத்தாதான் கரெக்டான டேட்டா வரும். அது வரைக்கும் இந்தியா 2 தான், ஓகே. சரி, அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்தியாவில வேலையின்மை, ஜாப்லெஸ். ஏன் வந்து இந்தியாவில வேலை இல்லை, இதை பத்திலாம் நம்ம வந்து படிக்க வரோம். ஸோ மொத்தம் பார்த்தோம்னா இந்த வாரம் உங்களுக்கு மூணு சப்ஜெக்ட்ல 3 டாபிக் பாருங்க. அவ்வளவு பெரிய சிலபஸ்ல நம்ம வாரம் எப்படி டெஸ்ட் வைக்க போறோம்னா இதுதான் இவ்வளவு பெரிய சிலபஸ். இதுல இந்த வாரம் என்ன டெஸ்ட், இந்த 2 பாயிண்ட் மட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அப்ப அடுத்த வாரம் 2 பாயிண்ட். ஆமா, வாரம் நம்ம வந்து எடுத்துன்னு போனா போதுமானது. இது நீங்க படிச்சா போதுமானது. இந்த டைம்ல போயிட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டுட்டு நான் டெரரிசம் தான் படிப்பேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன டெஸ்ட்டோ அதை மட்டும் பண்ணா போதும். இப்ப இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்க, உங்களுக்கு இ கவர்னன்ஸ் மட்டும் தான் டெஸ்ட், வெறும் இ கவர்னன்ஸ். இந்த இ கவர்னன்ஸ் மட்டும் இந்த வாரம் படிங்க. அடுத்த வாரம் நம்ம வந்து யூஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் படிப்போம். அடுத்த வாரம் பட்ஜெட். அந்த மாதிரி வாரத்துக்கு ஒண்ணு கொடுக்கறத படிச்சா போதும். நீங்க அதிக பிரசிதம் பண்ணாம இந்த டைம்ல இதை யூஸ் பண்ணீங்க. ஏன்னா இந்த டைம்ல நீங்க குரூப் 4 நிறைய பேர் எழுதுவீங்க. ஸோ குரூப் 4ம் படிங்க, குரூப் 2 லைட்டா தெரிஞ்சுங்க. உங்களால குரூப் 4 பாஸ் பண்ண முடியுதுன்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களால குரூப் 4 பாஸ் பண்ண முடியுதுன்னா உங்களால குரூப் 2 பிலிமினரியும் பாஸ் பண்ண முடியும். அப்ப குரூப் 2 பிலிமினரி உங்களால பாஸ் பண்ண முடியுதுன்னா அப்ப மெயின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டம். அதனால இப்பவே அந்த மெயின்ஸ் கிளாஸ் நீங்க தெரிஞ்சுக்கினே வந்தீங்கன்னா அப்பப்போ டெய்லி ஒரு 1 hour மெயின்ஸ்க்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க, அந்த டைம் வந்து நீங்க ஒதுக்குனீங்கன்னா குரூப் 4 வேலையும் இருக்கும் கையில, குரூப் 2 வேலையும் கையில இருக்கும், ஓகேங்களா. இதுக்கெல்லாம் அந்த எஃபோர்ட் வந்து நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப இதுல பார்த்தோம்னா நம்ம என்விரான்மெண்ட் எடுத்திருக்கோம். சோ நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பேட்ச் கூட போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஓகேங்களா. ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் முடிக்கிறேன் இந்த கிளாஸை, ஓகேங்களா.
ஏன்னா அடுத்து உங்களுக்கு கிளாஸ் வரப்போகுது. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு. ஓகேங்களா, தமிழ்ல பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு. இப்ப சாதாரணமா வந்து பார்த்தோம்னா ஒரு ஊர்ல ஒரு 100 பேர் இருந்தா தான் அந்த ஊர் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வளங்களும் அந்த ஊர் மக்களும் சரியா இருக்கும். ஆனா இந்தியாவுல எப்படி இருக்கும்? இப்ப டெல்லி போனீங்கன்னா ஒரு சின்ன ஊர் தான் டெல்லி. ஓகேங்களா, 1 கோடி பேர் இருக்கிறாங்க அந்த டெல்லியில. இப்ப சென்னை வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா சென்னையில சென்னையிலயும் பார்த்தோம்னா அதிகமான மக்கள். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தா அதிகமான மக்கள். அந்த நிலத்தை விட அந்த மக்கள் அதிகமா இருக்கும். இதுதான் மக்கள் தொகை வெடிப்பு. ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜ் ஆஃப் ஏரியால மக்கள் தொகை அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா, கிளாஸ்ல வந்து உங்களுக்கு காரணம் என்ன அதெல்லாம் சொல்லி தருவாங்க. நான் என்ன படிக்கணும்ன்றது சொல்றேன். சோ மக்கள் தொகை வெடிப்பு. ஓகேங்களா, இப்ப இந்தியான்றது பார்த்தோம்னா 2.4% தான் லேண்டு. ஓகேங்களா, உலகத்தோட மொத்தம் லேண்டுல நம்ம எவ்வளவு சதவீதம்? 2.4% தான். ஆனா மக்கள் தொகை பார்த்தோம்னா 17.5%. ஓகேங்களா, பாருங்க, வெறும் உலகத்தோட 2.5% லேண்டு தான் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா இந்த பாருங்க, ஆனா ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? உலகத்தோட 17%. பாருங்க, அப்போ இந்த இருக்கிற லேண்ட்ல இவ்வளவு மக்கள் இருக்கிறோம். அப்ப இதுவும் ஒரு மக்கள் தொகை வெடிப்பு தான். ஓகேங்களா, சோ அத மாதிரி அதை பத்தி நம்ம படிக்க போறோம். சரி பாருங்க, சோ அதுக்கான டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட். எப்பவுமே ஒரு டாபிக் படிக்கிறேன்னா நீங்க அதுக்கு டெஃபினிஷன் எடுத்தணும். ஓகே, அது எந்த கொஸ்டின் தான் கேட்கட்டும், ஒரு இல்லிட்ரஸி கேக்குறாங்கன்னா ஏன் அதுக்கான ஒரு அதை என்னன்றதை நீங்க சொல்லணும். ஓகே, அது மட்டும் இல்லாம அதை பத்தி நிறைய டேட்டாஸ் நம்ம எடுத்து வச்சு நம்ம எக்ஸாம்ல இப்போ நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா, இப்போ நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருந்து சேலம் போகணும். ஓகேங்களா, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து என்கிட்ட அட்ரஸ், சரி நான் போய் ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்கறேன், இப்படியே போப்பா சேலம் வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து கரெக்ட் தான். ஆனா கரெக்ட், ஆனா அது வந்து ஒரு முழு இன்ஃபர்மேஷன் இல்ல. இப்போ இன்னொருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு, இப்படியே நீ 300 கிலோமீட்டர் போனா சேலம் வரும்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு 300 கிலோமீட்டர் அந்த டெஸ்டினி தெரியும் போது அதுல ஒரு 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 நம்பிக்கை இருக்கும். ஆமாப்பா, 300 கிலோமீட்டர் போனா எனக்கு சேலம் வரும், நான் 150 கிலோமீட்டர் வந்துட்டேன், 100 கிலோமீட்டர் வந்துட்டேன், 50 கிலோமீட்டர் தான் இருக்குது, அந்த அத்தான்டிகேட்டட் வரும், ஒரு நம்பிக்கை வரும். அதே போலதான் நம்ம எழுதக்கூடிய ஆன்சர்ல நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வச்சோம்னா, ஃபேக்சுவல் டேட்டா வச்சோம்னா அதுக்கான ஒரு நம்பிக்கை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவுல 121 கோடி மக்கள் 2011 சென்சஸ் படி அப்படின்னு ஒரு ஃபேக்சுவல் டேட்டா நீங்க வைக்கிறீங்க. அப்ப அது ஒரு டேட்டா வந்து அந்த டேட்டா வந்து சொல்லும், ஆமா நீங்க சும்மா கட்டிக்க, இந்தியாவுல அதிகமான மக்கள் இருக்காங்க, இந்தியாவுல அதிகமான குழந்தைகள் இருக்கு, இந்தியாவுல அதிகமான வயசானவங்க இருக்காங்கன்றதை விட அதிகமான மக்கள்லாம் எவ்வளவு, அதிகமான வயசானவங்கன்னா எவ்வளவு. ஓகேங்களா, அந்த மாதிரி டேட்டா சொல்லணும். புரியுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டா சொல்றேன்னு வச்சுக்க, இந்தியாவுல 60% மக்கள் 35 வயசு கீழே இருக்கிறவங்க. அப்படி சொல்லும்போது இந்தியாவுல யங் பீப்புள் ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றது நான் சொல்ல வரேன் டேட்டா. சோ இந்த மாதிரி டேட்டாஸை நீங்க சொல்றது மூலமா உங்களோட ஆன்சர்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் வேலிடா இருக்கும். ஓகேங்களா, நம்ம எது சொன்னாலும் அதுக்கான தரவுகளோட சொல்லணும். அப்பதான் அதுக்கான டேட்டாஸ் வந்து அந்த ஆன்சருக்கான ஒரு அழகு கிடைக்கும். ஓகேங்களா, சோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 4-5 டேட்டாஸ் தெரியணும். மக்கள் தொகையை பத்தி உங்களுக்கு 4-5 டேட்டானா தெரியணும். அடுத்து காசஸ், எதனாலங்க இந்த மக்கள் தொகை அதிகமாகுது, எதனாலங்க இந்தியாவுல எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்ற அந்த இது தெரியணும். இதனால என்ன ஆகும்? இப்ப இவ்வளவு மக்கள் இருந்தா என்ன ஆகும்? ரிசோர்ஸ் பாதிக்கப்படும். ஓகேங்களா, வேலை வாய்ப்பு இல்லாம இருப்பான். ஓகே, லாஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ ஒரு இடத்துல 5 பேர் தான் இருக்கணும், 10 பேர் இருந்தா என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய வளங்கள் பத்தாது. எப்படியா இருந்தா வேலை இல்லாம தான் இருப்பான் பாதி பேர். ஓகேங்களா, அப்ப அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அது தெரிஞ்சு வச்சுங்க. சரி, இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகமாச்சு, அரசாங்கம் என்ன பண்ணிருக்கோம்? நிறைய பண்ணிருக்கோம். பாப்புலேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்கோம். மக்கள் தொகை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைலாம் அரசாங்கம் எடுத்துன்னு வந்திருக்கோம், அது எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்பவும் மக்கள் தொகை ஏன் அதிகமா இருக்குன்னும் போது அதுல என்னென்ன டிராபேக் இருக்கும்? அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்துக்கு வந்தாலும் அதுலயும் சின்ன சின்ன டிராபேக் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்ன, எப்படி அதுல இருந்து அந்த டிராபேக்ல இருந்து இதுல இருந்து இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப நாளைக்கே உன்னை கேக்குறாங்க, ஒரு பொதுவா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, இந்தியாவுல வந்து கல்வி அறிவு அதிக, கல்வி கல்வி சதவீதம் அந்த லிட்ரஸி அதிகப்படுத்த உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கன்னு. அப்போ போய் நீங்க கவர்மெண்ட் சஜஷன் எடுக்கும், உங்களோட சஜஷன்னா யுவர் சஜஷன். அப்போ உங்களோட ஓன் சஜஷன் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி வேவ் ஃபார்வர்ட்ல நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா
நீங்களே வந்து அதை கொடுத்துடலாம். கடைசி கன்க்ளூஷன். ஓகேங்களா? கன்க்ளூஷன்ன்றது இதுக்கான ஒரு பொருந்துற மாதிரி ஒன்று சொல்லணும் நீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் படிக்கணும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட பாப்புலேஷன் பாலிசி கவர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக 2 பாலிசி விட்டுருக்காங்க. 1976, 2000. இந்த 2 பாலிசி நீங்க படிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மக்கள்ன்றவங்க யாரு? ரிசோர்ஸ். இந்த மக்கள், ஓகே, இந்த மக்கள்ன்றவங்க யாரு? நாளைக்கு ஒருத்தருக்கான வேலைக்கு போவான். வேலைக்கு போனா சம்பளம் வாங்குவான். சம்பளம் வாங்கினா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவான். அதனால கவர்மெண்ட் நல்லா இருக்கும், அவன் வீடு நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்தா கவர்மெண்ட் மக்களுக்கு செலவு பண்ணும். அப்போ ஒருத்தன் வேலைக்கு போறது ஒரு ஒரு ஹியூமன்ன்றது ஒரு ரிசோர்ஸ். ஓகேங்களா? இவனை நல்ல விதமாவும் பயன்படுத்தலாம், கெட்ட விதமாவும் பயன்படுத்தலாம். ஓகே, ஒரு டெரரிசம், ஒரு தீவிரவாதம், இல்ல அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தீய நடவடிக்கை பண்றது மூலமா கெட்டதும் பண்ணலாம். வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டுறது மூலமா நல்லதும் பண்ணலாம். சோ இந்த மக்கள்ன்றவங்க ரிசோர்ஸாவும் இருக்கலாம், இல்ல அதுக்கான மக்கள். இப்போ சத்தீஸ்கர்ல எல்லாம் பார்த்தா நக்சலைட் இருக்காங்க. மக்கள் தான் நல்ல ஒரு ரிசோர்ஸ் தான். அவங்களாம் வேலைக்கு போனா அரசாங்கத்துக்கு நல்லதுதான். ஆனா அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை போடுறதுனால அரசாங்கமும் பார்த்தா பதில் பதில் தாக்குதல் பண்ணுது. சோ மக்கள்ன்றவங்க ஒரு தப்பான ஒரு வழிகாட்டல்ல இருக்காங்க. ஓகேங்களா? சோ டெமோகிராபிக் டிவிடெண்ட்னா இந்த மக்கள்ன்ற ரிசோர்ஸ் எப்படி நம்ம பயன்படுத்தணும். ஓகே, அதை பத்தி நம்ம படிப்போம். அதுல இந்த மக்களை எப்படி பயன்படுத்தினா நாட்டுக்கு நல்லது கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி. சோ இதுதான், இந்த மாதிரி தான் நீங்க நோட்ஸ் எடுத்து அந்த டாபிக்ல என்னென்னலாம் சப் டாபிக் வரும், அதுக்குள்ள என்னென்னலாம் டாபிக் வரும்ன்றது தெரிஞ்சு நீங்க படிக்கணும். அடுத்து நீங்க பார்க்க போது அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லை. ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். 5 மெசேஜ் வந்து பாத்துக்கிறேன். தமிழ்லயும் இருக்கு, நான் காட்டிடுறேன். ஒரு நிமிஷம். இது மட்டும் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அடுத்து நான் தமிழ்ல காட்டிடுறேன். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? வேலை இல்லை. வேலை இல்லை. வேலை இல்லைன்னா நான் அதுக்கான டெஃபினிஷன். ஓகேங்களா? அது கீழே 5 டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் 7%. இந்த வருஷம் இந்தியாவில் 7% மக்கள் அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல டைப்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கடுத்து காசஸ். ஓகேங்களா? காரணங்கள், என்னென்ன காரணமா இருக்கும், அந்த மாதிரி காரணங்கள். விளைவுகள், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒருத்த வேலையில என்ன விளைவு பண்ணுவான்? அவன் வந்து திருடுவான். ஓகே, நம்மளே வீட்டுல ஒருத்தன் வேலையே இல்லை, எல்லாரும் அவனு சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாம் வேலை வேலை இல்லைன்றாங்க. அப்ப என்ன பண்ணுவான்? அவன் திருடுவான், குடிப்பான். ஓகேங்களா? தீய பழக்கம். அதுக்கடுத்து பார்த்தா சொசைட்டில பிரச்சனையை உண்டாக்குவான். ஓகேங்களா? அவனோட ஹியூமன் ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகும். ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிருந்தா அரசாங்கத்துக்கு அங்க ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கும், வீட்லயே உட்கார்றதுனால அவனோட ஆற்றல், அவனோட வளம் வந்து வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி என்னென்னலாம் இம்பாக்ட் வரலாம் தெரிஞ்சுங்க. அரசாங்கம் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஓகே, கல்வியில முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்கில் இந்தியா மிஷன், எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு தொழிலை சொல்லி தராங்க. இந்த தொழிலை சொல்லி கொடுத்து இந்த தொழில் மூலமா ஒரு பொழப்பை வந்து கத்துக்க சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ், கடைசியில கன்க்ளூஷன். ஸோ இப்படிதான் நீங்க பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நீங்க எல்லாருக்குமே தெரியும், வேலையின்மையை ஒழிக்கிறதுக்காக இந்திய அரசாங்க அளவுல பெரிய அளவு திட்டம் எது பார்த்தா எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். ஓகேங்களா? எல்லாருக்கும் பார்த்தா 100 நாள் வேலை தராங்க ஒவ்வொரு கிராமத்திலையும். ஸோ இந்த திட்டத்தினால பலன்கள் என்ன, மைனஸ் என்ன? பலன்கள்லாம் நிறைய பேர் சொல்லலாம். வேலை, எல்லாருக்கும் ஒரு நிரந்தர ஒரு வருமானம் வருது. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு வேலை கிடைக்குது. வறுமையை வந்து ஒழிக்கிற ஒரு திட்டமா இருக்கு. இதை நீங்க டிராபேக், இது நெகட்டிவா சொல்லணும்னா, இதனால வந்து விவசாயத்துக்கு கூலி ஆட்கள் கிடைக்கல. பாத்தீங்களா? அதே போல இல்ல நிறைய கரப்ஷன் இருக்கு. ஆளே இல்லையான கூட கார்டு போட்டு காசு எடுத்துடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் நம்ம ஊர்லயே. அந்த மாதிரி நம்ம ஊர்லயே பார்க்கறதை கூட நீங்க ஆன்சரா எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான். சோ இப்ப நான் தமிழ்ல காட்டுறேன். தமிழ்ல கேட்டிருந்தீங்க, மக்கள் தொகை வெடிப்புனா என்ன, காரணங்கள், புள்ளி புள்ளி விவரம், விளைவு, அரசாங்க நடவடிக்கை, குறைபாடு, இது எல்லாமே வந்து சேர்க்கணும். இதே வந்து பார்த்தோம்னா கொள்கைகள் புத்தகம், மக்கள் தொகை கொள்கையில 1976, 2000. ஓகே, அந்த கொள்கையெல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நடவடிக்கை என்ன பண்ணாங்க. அதுக்கடுத்து மக்கள் தொகையின் பகுப்பு. அதான் நான் சொன்னேன்ல, இங்க இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸை கரெக்டா பயன்படுத்தணும். மனுஷங்களை கரெக்டா வேலை பார்த்தா வேலை வாங்கணும்னா எப்படி இருக்கும்? சப்போஸ் அவங்களை வந்து சரியா வழி நடத்தலாம், என்ன ஆகும்? இப்போ இந்த ஒரு நாடு இருக்கு, நாட்டுல வேலையா இல்லை. ஓகேங்களா? அரசாங்கமும் எதை யாரையாம கண்டுக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த நாடே வந்து பார்த்தோம்னா எல்லாம் தீய பழக்கத்திலையும், போதை, இந்த மாதிரி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சோமாலியா இருக்குன்னா, சோமாலியா நாட்டுல பார்த்தோம்னா வேலை இல்லை, வளங்கள் இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றாங்க? பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் வந்து திருடுறாங்க.
அந்த கப்பல் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஹைஜாக் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மக்களோட வளத்தை வந்து சரியா நம்ம பயன்படுத்தலைன்னா அது தீய வழிக்கு வந்து போயிடும். அந்த மாதிரி நம்ம படிப்போம் அதுல. அடுத்து வேலையின்மை. வேலையின்மைனா என்ன, காரணம், விளைவு, அரசாங்க நடவடிக்கை, இதெல்லாம் பார்ப்பீங்க. அடுத்து எம்ஜி நரேகா. இதுதான் டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். டெம்ப்ளேட்னா ஒரு உருவம், ஒரு வடிவம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க, ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க, தலை இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆள் இருக்காங்கன்னா தலை இருக்கும், அதுக்கடுத்து உடம்பு இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும். அதே போலதான் ஒரு ஆன்சர்னு எடுத்தீங்களன்னா இல்ல ஒரு டாபிக் எடுத்தோம்னா இன்ட்ரோடக்ஷன். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். எப்பவுமே வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஸ்கீம் போட்டாலும் அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். அதுக்கடுத்து பாடி. இதுல வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அதை பத்தி நீங்க பாடி வந்து சொல்லணும். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ஜி நரேகா பத்தி கேக்குறாங்கன்னா இது ஒரு ஸ்கீம் 2006 கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை, இது மூலமா வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு தராங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாச்சும் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபேக்சுவல் டேட்டா. இதெல்லாம் கொடுக்கறது, இதெல்லாமே கொடுக்கணும். ஃபேக்சுவல் டேட்டா கொடுக்கணும் நீங்க. கன்க்ளூஷன். ஏதாச்சும் கோட் கொடுக்க முடிஞ்ச கோட்டு. இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது தான் ஒரு முழு முழு உருவமா தெரியும். எதுவுமே இல்லாம டைரக்டா ஆன்சர் எழுதுது. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், ஒரு ஃபேக்சுவல் டேட்டா தரணும். அது எப்படி ஆன்சர் எழுதுன்றது நான் பின்னாடி ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படிதான் நீங்க சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூ படிக்கணும். ஏதாச்சும் இதுல டவுட் இருக்கா? சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூல நீங்க படிக்க வேண்டியதுல டவுட் இல்லைன்னா டவுட் இல்லைல்ல? புரிஞ்சிச்சா நம்ம போற பாதை? ஓகே ஓகே. ஸோ இப்படிதான் படிக்கணும். ஒரே ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுதான் மக்கள் தொகை வெடிப்பு. ஓகேங்களா? நீங்க நோட்ஸோ இல்ல படிக்கிறது எப்படி படிக்கணும்னா எடுத்தோம் ஒரு டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். டெஃபினேஷனா இந்த காட்டுற பாருங்க. இதுதான் டெஃபினேஷன். தமிழ்ல ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல காட்டிடுறேன், ரெண்டாவது தமிழ்ல காட்டுறேன். தமிழ் மீடியம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். டெஃபினேஷன் என்ன? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு ஒரு 2 லைன் 3 லைன்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எடுத்து வச்சுங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் டிஃபைன்ட் as sudden and large increase in the size of the population. சடனா நிறைய மக்கள் தொகை அதிகமாகுது, அதுதான் மக்கள் தொகை வெடிப்பு. ஒரு ஃபேக்ட், சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஓகேங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி 1951 இந்தியாவில் வந்து பார்த்தா 361 மில்லியன் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா 1210 மில்லியன் இருக்கும். இது பார்த்தா மக்கள் தொகை வெடிப்பு. நீங்க வந்து ஃப்ளோட் கிராஃப்ல கூட காட்டலாம். இப்போ சும்மா காட்டிங்க இப்படி சார்ட் மாதிரி போட்டு அப்படி இப்படி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. இது வந்து 1900, ஓகேங்களா? 1951, இது 2011. இது வந்து பார்த்தோம்னா மில்லியன்ஸ், 300, 500, 1000 அப்படி மில்லியன்ஸ் போட்டு அப்படி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நீங்க ஃப்ளோ சார்ட் இல்லைன்னா டேபிள் காலம் எதுனாலும் போட்டு கட்டலாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா சொல்ல வர விஷயத்த நறுக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேக்சுவல் டேட்டா. இந்தியா வந்து பார்த்தோம்னா 1.8 பில்லியன் 2050 ரீச் ஆயிடும் அப்படின்னு யூஎன் சொன்னாங்க, WHO சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு ஆன்சர்ஸ்ல அங்கங்க சொன்னீங்களன்னா உங்க ஆன்சர்ஸ் நல்லா இருக்கும் மத்தவங்கள விட. அதுக்கடுத்து காசஸ் என்ன, ஏன் மக்கள் தொகை அதிகமாகுது? அது காரணம் பார்த்தோம்னா அதிகமான பர்த் ரேட். ஓகேங்களா? ஒருத்தருக்கு 4 குழந்தை 5 குழந்தை நிறைய குழந்தை பெற்றுக்குது. இறப்பு வந்து டிலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த காலத்துல நிறைய பேர் இறந்துருவாங்க. ஓகேங்களா? இறப்பு இந்த மெடிசன், ஓகேங்களா, இங்க இருக்க மருந்து எல்லாம் இல்லாம சீக்கிரமா இறந்துருவாங்க. இப்பெல்லாம் வந்து பார்த்தா மருந்து ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறதுனால லேட்டா இறக்குறாங்க. இது நெகட்டிவா சொல்ல, இதுவும் ஒரு காரணம் மக்கள் தொகை அதிகமாகுது. ஓகேங்களா? அதுக்கு எர்லி மேரேஜ். ஓகேங்களா? சின்ன வயசு ஒரு 18 வயசு இந்த மாதிரி 2K கிட் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா, அந்த மாதிரி மேரேஜ் பண்றது மூலமா அப்போ அவங்க அதனால வந்து அவங்க அதிகமான குழந்தை பெற்றுக்கிறாங்க. இது ஒரு காரணம். ரிலிஜியன் சோஷியல் இஷ்யூ. குழந்தை வந்து பார்த்தா கடவுள் கொடுக்குறது, அதை நம்ம தடுக்க கூடாது அப்படின்னு எவ்வளவு குழந்தை பெற்றுக்க முடியுமோ அவ்வளவு குழந்தை பெற்றுக்குது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு மூட நம்பிக்கை இருக்கும். அதுக்கடுத்து வறுமை. இப்ப குழந்தை வறுமையை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம்னா, இப்ப குழந்தை ஒரு 4 குழந்தை இருந்தா 4 இடத்துல வேலைக்கு போய் குடும்பம் ஓடுன்றதுக்காக அதுக்காக 4, 5 குழந்தை பெற்றுக்குது. ஓகேங்களா? அடுத்து லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இல்லிட்ரசி, படிப்பறிவு இல்லை. நமக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கோம், நாம் ஒருவர், நாம் இருவர், நமக்கு இருவர், இல்ல நமக்கு ஒருவர்னு நிறைய இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாம படிப்பறிவு இல்லாம நிறைய குழந்தை பெற்றுக்கிட்ட மூலமா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. அதோட எஃபெக்ட் என்ன? வேலை இருக்காது, மோர் ப்ரெஷர் ஆன் லேண்ட், குறிப்பிட்ட இடத்துல நிறைய பேர் இருப்போம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐடியா தரணும், கிரைம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஒரு இடத்துல வேலையே இல்லை, ஓகே வேலை இல்லை எதுவுமே இல்லைன்னா கிரைம் ரேட் அதிகமாகும். ஓகேங்களா? என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன், பேசிக் கம்யூனிட்டிஸ் அடிப்படையே இருக்காது, வீடு இருக்காது, தூங்க இடம் இருக்காது. ஏன்னா மக்கள் தொகை அவ்வளவு பேர் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அரசாங்க திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள்லாம் அரசாங்கம் பண்ணாங்க, கல்விக்கு இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இதெல்லாம் திட்டங்கள் எழுதுங்க. அது கீழே டிராபேக், அது கீழே என்ன டிராபேக் இது நான் கொடுக்குறேன், நீங்க படிச்சு பாருங்க. ஓகேங்களா?
அதுக்கடுத்து வே ஃபார்வர்டு, உங்களோட சஜஷன் என்ன, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்றத சிம்பிளா ஒரு 4 பாயிண்ட். கடைசி ஒரு பாசிட்டிவான ஒரு கன்க்ளூஷன். ஓகேங்களா? அரசாங்கம் வந்து இப்படி பண்ணலாம், இல்ல அதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் நீங்களே ஒண்ணு ரெடி பண்ணீங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம், தமிழ்லயும் இருக்கு, காட்டிடுறேன். ஸோ எடுத்தோன்னே விளக்கம். ஓகேங்களா? என்ன ஒரு டாபிக் கொடுத்தாலும் விளக்கம், அதை பத்தி வந்து பார்த்தோம்னா புள்ளி விவரம், அதுக்கடுத்து காசஸ், காரணங்கள், கான்சிக்வன்சஸ். இது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோடனே வந்து பார்த்தா திடீர் மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை அதிகரித்தல், இது வந்து இன்ட்ரோடக்ஷனா கொடுங்க. நிறைய புள்ளி விவரம் 4-5 வைங்க. காரணத்தை எதுங்க, பிறப்பு விகிதம் அதிகமாச்சு, இறப்பு விகிதம் அதிகமாச்சு, சின்ன சின்ன பாயிண்ட் ஆக்கணும், படிச்சோன்னே புரிஞ்சிடணும். ஓகேவா? இளம் வயதில் திருமணம் முடிஞ்சிச்சு, அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். 18 வயசுல அவன் திருமணம் ஆகுது, அதிகமான குழந்தை பெற்றுக்கிறான், அதெல்லாம் வந்து தேவையில்ல. சிம்பிளா சொன்னீங்களா, அது புரிஞ்சுதா, அந்த மாதிரி நீங்க ஆன்சர் எடுக்கிறதுங்க. போக போக அவங்க ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளே ஐடியா சொல்லுவோம், அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. விளைவுகள். ஓகே, விளைவுகள்லாம் பாத்துங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்க தருவாங்க, நீங்க தேவை ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து உங்களோட நோட்ஸ் வந்து நீங்க நோட்ஸ் எடுங்க. ஓகேங்களா? நோட்ஸ் எடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதை வந்து நாளைக்கு, ஏன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம், இப்போ இந்த வருஷம் பிலிம்ஸ் நடந்தாலும் அடுத்த வருஷம் தான் மெயின்ஸ் நடக்கும். இப்போ படிக்கிறது அடுத்த வருஷத்துக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நோட்ஸா எழுதி வச்சிருந்தீங்கன்னா அந்த நோட்ஸ் அடிக்கடி எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் நோட்ஸ் எடுக்க சொல்றேன். ஸோ இதுதான் நம்ம பார்த்த சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூ. அடுத்து நம்ம பார்க்க போது சயின்ஸ். சயின்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சுற்றுச்சூழல் கொடுத்துருக்கோம் டாபிக். என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் சில டெஃபினேஷன்லாம் ஞாபகம் வச்சுங்க. என்விரான்மெண்ட்னா என்ன, எக்காலஜினா என்ன, பயோஸ்பியர்னா என்ன, பயோம்னா என்ன, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 6 மார்க்ல கேட்பாங்க. டிஃபைன் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, டிஃபைன் பயோஸ்பியர் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து அதுக்கான டெஃபினேஷன் எடுத்து வச்சுங்க. இங்க சில டாபிக் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் உங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? இது கிளாஸ் இல்ல, இந்த கிளாஸ்ன்றது என்னெல்லாம் இந்த டாபிக் கீழே படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் தான் இது. ஓகேங்களா? அப்போ என்விரான்மெண்ட்னா என்ன, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம், லெவல் ஆஃப் எக்கோசிஸ்டம், இதெல்லாம் உங்க கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கு இந்த என்விரான்மெண்ட் கீழே. அதெல்லாம் வந்து நீங்க படிங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட் அவுட் பண்ணி தரேன். ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வேர்ப்னா என்ன, ஓகேங்களா? எக்காலஜிக்கல் சக்சஷன்னா என்ன, பிரைமரி சக்சஷன் என்ன, செகண்டரி சக்சஷன் என்ன, ஓகே, பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கிளாஸ் எடுப்பேன். அப்படி தெரிஞ்சு வச்சுங்க. இதுல என்னென்ன சைக்கிள் இருக்குது, மொத்தம் 5 சைக்கிள் தான் இருக்குது. கார்பன், வாட்டர், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர். இது எல்லாத்தையும் படிச்சா முடிஞ்சிச்சு. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எப்பவுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல இருந்து கேட்டாங்கன்னா இந்த நீங்க ஈஸியா பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல், இதுக்கான டெஃபினேஷன், சூழ்நிலை, உயிர்கோள் பெட்டகம், அது என்னென்ன ஹேபிட்டட், அந்த இருக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அமைப்பு, அதோட கூறுகள், படிநிலை, வகைகள். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா உணவு சங்கிலி, உணவு வலை, அதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்களா? ஓகேங்களா? உயிர் புவி வேதியியல் சைக்கிள், சுழற்சி, அந்த சைக்கிள் சொன்னால அந்த சைக்கிள், இதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களோட ஸ்கூல் புக்லயும் கொஞ்சம் கவர் ஆகும். அதை தாண்டி நோட்ஸ் கொடுப்பாங்க நம்ம கிளாஸ்ல, அந்த கிளாஸ் நோட்ஸ், உங்களோட ஸ்கூல் புக், இது எல்லாத்தையும் ரெடி மேனேஜ் பண்ணிக்கலாம் போதுமானது. ஓகேங்களா? இது எல்லாமே பேசிக்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அடிப்படையா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து நம்ம பார்க்கும்போது கவர்னன்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம படிக்கிறது கவர்னன்ஸ். இதுல என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா ஸ்மார்ட் கவர்னன்ஸ். ஓகேங்களா? இது வந்து படிப்பீங்க. சிம்பிள், மோரல், ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபுல் ஃபார்ம்னா என்ன, இங்க இருக்கக்கூடிய கவர்னன்ஸோட நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ். ஏன் வந்து இப்ப நம்ம எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கேயும் யூஸ் பண்றோம். போன்லயே வந்து பார்த்தோம்னா கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம். அதோட நோக்கம் என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரி மாத்துறதுனால அரசாங்கமே வந்து பார்த்தோம்னா கைக்குள்ள வந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ ஒரு ஆப் இருக்கும், உமாங் ஆப்னு, யாராச்சும் யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா முக்கியமான 17 ஸ்கீம்ஸ் அதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? நீங்க எல்லாத்தையும் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். எல்லா முக்கியமான ஸ்கீமும் இதுக்கு இந்த ஆப்புக்குள்ள இருக்கும். அப்ப ஏன் இந்த மாதிரி அரசாங்கம் பண்ணுது, இதோட அப்ஜெக்டிவ், இது இந்த மாதிரி பண்றதுனால என்ன நல்லது இருக்கு? அப்ப ஒரு சிட்டிசன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப் ஓபன் பண்ணாம எல்லா ஸ்கீமும் இதுலயே வாங்கிக்கலாங்க. ஓகேங்களா? அப்ப இதோட நல்லது என்ன, இது வரைக்கும் அரசாங்கம் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இந்த கவர்னன்ஸை பார்க்க. ஒரு காலத்துல கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் போனா ஃபுல்லா டைரிஸா இருக்கும், பெரிய பெரிய டைரியா இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தா கம்ப்யூட்டர்.
ஓகேங்களா? கம்ப்யூட்டர் வந்துச்சு. எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எப்படி அரசாங்கம் ஒரு காலத்துல வெறும் ரூமா இருந்தது. இப்போ கம்ப்யூட்டர் பேஸ் ஃபுல் வைஃபையோட அந்த மாரி ஒரு மாறிடுச்சு அரசாங்கத்துல. அப்ப அரசாங்கம் என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க? இந்த ஐடி பாலிசிஸ் ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நீங்க படிப்பீங்க இங்க. ஸோ இந்த மாரி எல்லாமே கம்ப்யூட்டரா மாத்துனாங்கன்னா, இதனால வரக்கூடிய பலன்கள் என்ன? ஓகே பெனிஃபிட் என்ன? இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? இப்பவும் பார்த்தோம்னா, ஏதோ ஒரு நெறைய ஊர்ல வந்து பார்த்தா இந்த இன்டர்நெட்டோ, இல்ல இந்த கம்ப்யூட்டரோ வந்து பார்த்தா ஒரு பஞ்சாயத்து ஆபீஸே இருக்குன்னா, அங்கெல்லாம் போகாம இருக்கு. அங்க வேலை செய்யறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, இதெல்லாம் சேலஞ்சஸ். அங்க வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தா, அந்த கம்ப்யூட்டர் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம இருக்கு. ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ், வே ஃபார்வர்ட். ஸோ இப்படிதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப தமிழ்ல பார்த்தீங்கன்னா, மின் ஆளுகைன்னா என்ன? ஓகேங்களா? அதோட நோக்கம் என்ன? முக்கியத்துவம் என்ன? இதெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. பட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இத பத்தி எல்லாத்துக்கும் ஒரு 5, 5 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும்ன்றது இந்த கிளாஸ். பயன்கள், சவால், அரசாங்க எடுத்த முன் நடவடிக்கை. இதுவரைக்கும் பார்த்தோம்னா ஐடி பாலிசி எடுத்திருப்பாங்க. நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் ஒண்ணு எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஒண்ணு நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா? நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளானு, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பிளானு. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா, அங்கங்க இ சேவா மையத்தை உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் அரசாங்கம் வந்து பார்த்தோம்னா, அரசாங்கத்தோட சேவைய மக்களுக்கு எளிமையா போய் சேரத்துக்காக இந்த திட்டங்கள்லாம் வகுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்க இதுல படிப்பீங்க. சோ இந்த வரக்கூடிய டெஸ்ட்ல வந்து இ கவர்னன்ஸ் பத்தி படிக்க போறீங்க. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறீங்க. டெஃபினிஷன், நல்லது என்ன, கெட்டது என்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம், இதெல்லாம் படிப்பீங்க. அடுத்து சுற்றுச்சூழல் பத்தியும், சுற்றுச்சூழல் அமைப்பு, சுற்றுச்சூழல் எப்படி இயங்குது, ஒரு ஒரு இப்படி அந்த விலங்குக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபுட் செயின் என்ன, ஃபுட் வெப் என்ன, இது எல்லாத்தையும் படிக்க போறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, வறுமை, வேலையின்மை. ஓகேங்களா? வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கிறது, ஏன் காரணம் அதெல்லாம் படிப்பீங்க. வறுமை, பாவர்ட்டிய பத்தி படிப்பீங்க. இதுதான் இந்த வாரத்தோட உங்களோட டெஸ்ட். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு ஜனவரி மாசம் இந்த மேகசின் வந்து உங்களோட குரூப்ல போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அதுல முக்கியமானதெல்லாம் சும்மா படிச்சு பாருங்க. புதுசா இருக்கீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்க பாருங்க. போக போக உங்களுக்கு வந்து அந்த மேகசின் எல்லாம் வந்து படிச்சு நோட்ஸ் எடுக்கலாம் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ஒரே நாள்ல எல்லாமே கத்துக்க முடியாது. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். எல்லாமே வந்து பார்த்தா ப்ரோகிரஸிவா போணும். ஸ்லோவா ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லோவா போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு டாபிக் எப்படிலாம் டீகோட் பண்ணணும்? சிலபஸ்னா என்ன? இந்த டாபிக் உள்ளது எப்படி படிக்கணும்? அதுக்கடுத்து இதெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. கிளாஸ் எடுப்பாங்க. இது எல்லாமே சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கணும் வந்தீங்கன்னா போதுமானது. குரூப் 2 மீன்ஸ். ஓகேவா? ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. நான் டவுட் கிளியர் பண்றேன். அதுக்கடுத்து உங்களுக்கு 6:30 மணிக்கு வந்து பார்த்தா உங்க கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்.